நாம் எல்லோரும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு என்ன காரணம்? ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? நாம் யாருக்கு என்ன செய்தோம்? நமக்கு தெரிந்த ஒன்றுமே செய்யவில்லையே என பல குழப்பங்களை பல நேரத்தில் கடந்து வந்திருப்போம். இதற்கெல்லாம் காரணம் நாம் தெரியாமல் செய்தது யாருக்காவது கெடுதலாக முடிந்திருந்தால், அந்த செயலால் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால், நம் செயலை வளர்ச்சியை யாராவது கெட்ட எண்ணத்தில் பார்த்தால், நம் மூதாதையர்கள் என எந்த செயலாக இருந்தாலும் நம்மை, நம் வளர்ச்சியை, நம் வருமானத்தை, நம் குடும்பத்தை, நம் வியாபாரத்தை, நம் பெற்றோர்களை, நம் சொத்துக்களை, இப்படி நம்மை சுற்றியுள்ள அனைத்தையும் பாதிக்கக்கூடிய விளைவுகளை ஏற்படுத்தும். அதனை சில சடங்குகள், சம்பிரதாயங்கள் மூலமாக நிவர்த்தி செய்யத்தான் நம் முன்னோர்கள் நமக்கு நிறைய சடங்குகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதில் முக்கியமானது தேங்காய் பரிகாரம். இதனை ஆண் பெண் என பேதமில்லாமல், வயது வித்தியாசம் இல்லாமல் நாம் அனைவருமே செய்யலாம். என்ன மாதிரியான பாதிப்புகளுக்கு என்ன பரிகாரம் என்பதனை பார்க்கலாம். பித்ரு தோஷங்கள் நீங்க குலதெய்வ வழிபாடு. 21 தலைமுறை தோஷங்கள் நீங்கவும், சனி தோஷம் நீங்கவும் என பலவிதமான தோஷங்களுக்கு குலதெய்வ கோவிலில் தேங்காய் வைத்து பூஜை செய்வது சிறப்பான மாற்றத்தை ஒரு மண்டலத்தில், அதாவது 48 நாட்களில் உங்களுக்கு காண்பிக்கும். உங்கள் வருமானம் தடைப்பட்டால், வியாபாரம் சரியாக இல்லை, வேலை இடத்தில் பிரச்சனை, குடியிருக்கும் இடத்தில் பிரச்சனை என்றால் கண் திருஷ்டி தான் காரணம். இவை அனைத்தும் உங்களுக்கு நடந்தால் ஒரு முழு தேங்காயை எடுத்து அதன் மீது உங்கள் பெயரை சொல்லி திருஷ்டி கழிப்பது போல சுற்றுவது, பின் அதை நீர்நிலைகளில் விடுவது சிறந்த பரிகாரமாகும். 15 நாட்களில் உங்களுக்கு நல்ல மாற்றமும் தெரியும். உங்கள் செல்வ நிலை உயர, வருமானம் உயர, லக்ஷ்மி கடாட்சம் பெருக, மகாலட்சுமி தேவிக்கு வெள்ளை துணியில் தேங்காயை வைத்து வழிபடுவது அல்லது குபேர பூஜை செய்வது போன்ற தேங்காய் பரிகாரங்களும் செய்யலாம். இதனையெல்லாம் செய்ய கால நேரம் ரொம்பவும் அவசியம். சுப முகூர்த்த நாளில் செய்வது அவசியம். ராகு காலம், குளிகை நேரத்தில் இந்த பரிகாரங்களை செய்யக்கூடாது. நல்ல நிலையில் உள்ள தேங்காயை வைத்து பூஜை செய்ய வேண்டும். தேங்காய் அழுகி இருக்கக்கூடாது. நீண்ட நாட்களாக வைத்திருந்த தேங்காயை பரிகாரம் செய்ய எடுத்து செல்லக்கூடாது. கடனுக்கு வாங்கிய தேங்காய், இரவல் தேங்காய் என இந்த தேங்காய்களை பரிகாரத்திற்காக பயன்படுத்தக்கூடாது. குறிப்பாக பரிகாரம் செய்துவிட்டு அதனை யாரிடமும் சொல்லக்கூடாது. இந்த கோவிலுக்கு சென்றேன், இந்த பரிகாரம் செய்தேன் என கூறுவது அந்த பரிகாரத்தை பலனில்லாமல் செய்துவிடும். முக்கியமாக இந்த தேங்காய் பரிகாரம் செய்ய நினைத்து அதை நீண்ட நாட்களாக செய்ய முடியவில்லை என்றால், பிள்ளையார் கோவிலுக்கு நீங்கள் செய்ய நினைத்த காரியத்தை மனதில் நினைத்து கொண்டு ஒரு தேங்காயை உடைத்தால் உங்களால் எந்த தடையும் இல்லாமல் பரிகாரத்தையும் செய்ய முடியும். இப்படி ஒரே ஒரு தேங்காயை வைத்து உங்கள் வாழ்க்கையை அடியோடு மாற்றிவிடலாம்.